இந்த தமிழக அரசு இந்த ஓப்பன் பண்ண இந்த செம்மொழி பூங்கா இது வந்து நாங்கள் சுற்றி பார்க்க வந்தோம். நான் ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டரு. பட் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வந்தேன். பட் நல்லா இருக்குது. எங்களுக்கு எங்கள் ஏஜை பார்த்தா 65. எப்படி நடக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் வந்தோடனே வண்டி இருக்குது அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு 25 ரூபா டிக்கெட்டு. அப்புறம் அதை வந்துட்டு எல்லாமே சுற்றி பார்த்து எல்லா இடமும் காட்டுறாங்க அந்த 25 ரூபாய்க்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கு தனியாக விளையாடுறது இருக்குது, கேம்ஸ் இருக்குது, லைப்ரரி புக்ஸ் படிக்கிறதுக்கு புக்ஸ் இருக்குது. அது ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வந்த டைம் பாஸிங். அடுத்தது பார்த்திங்கன்னா கேன்டீன்லாம் இருக்குது. பார்க்கு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரோஸ் கார்டன் இருக்குது. அப்புறம் மற்ற நிறைய என்டர்டெயின்மெண்ட்ஸுங்க நிறைய இருக்குது. உண்மையிலேயே நம்ம இந்த கோவை மாநகர மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். டைம் பாஸிங் இல்லாமல் இருந்தாங்க. இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க எல்லோரும். மக்கள் சனி ஞாயிறு ஆனால் நிறைய வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழக அரசுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். செம்மொழி பூங்காவுக்கு இன்றைக்கி வந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு இங்கே உள்ள எல்லா ஏற்பாடும் நல்லா சூப்பராக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு வண்டியெல்லாம் இருக்குங்க. அதனால் ஸ்கூல் குழந்தைகள்லாம் நிறையா வர்றாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நன்றிங்க. தளபதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் சிறப்பாக செய்திருக்காங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். ஊட்டிக்கு அடுத்தது இதுன்னு நினைக்கலாம். ஊட்டி அப்படின்னு சொல்லலாம். நல்ல அரேஞ்ச்மெண்ட்டு. ஊட்டிக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இங்கேயே வந்து எல்லாம் ரவுண்ட் അടിച്ച് ഇത്രയും നല്ല കോയമ്പത്തൂർ ടൗണിൽ ഇത്ര ഏക്കറിൽ ഇത്ര നല്ലതായിട്ട് ഒരു പൂങ്ക ഫസ്റ്റ് തന്നെ பார்க்குறாங்க. ഞാനിതെല്ലാം ரொம்ப 25 വർഷമായിട്ട് ഇങ്ങനെ ടൗണിൽ നിന്നിട്ടിരിക്കുന്നത്. നല്ല സൂപ്പറായിരിക്കും. നല്ല കോളേജ് പുരുഷങ്ങൾക്കും വയസ്സായവർക്കും കുട്ടികൾക്കും എല്ലാവർക്കും വിളയാടുന്നവർക്കും നല്ല ഇടമിരിക്കും. നല്ല സൗകര്യം ഇരിക്കും. നല്ല മണ്ണിൽ നടന്നിട്ടില്ല, ടാറിൽ നടന്നിട്ടില്ല, കോൺക്രീറ്റിൽ നടന്നിട്ടില്ല. தண்ணி குடிக்கிறதுக்கும் பாத்ரூம் போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் வசதி இருக்குது. நல்ல சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம் கேரளாவில் நல்ல கிளைமேட், நல்ல மரங்களெல்லாம் நிறைய இருக்குது. கோயம்புத்தூர் டவுனில் இந்த மாதிரி நல்ல சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் எல்லோரும் கூட்டிகிட்டு வருவாங்க, எல்லாருக்கிட்டும் சொல்லுவாங்க. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது சார். எப்படி இருக்குங்க சார் நம்ம செம்மொழி பூங்கா? அருமையாக இருக்குது. இது வந்து கோவையில் வந்து இது ஒரு நூற்பாலை நகரம், டெக்ஸ்டைல் சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து கோயம்புத்தூருக்கு சிறப்பானது வந்து கோயில்கள், பேரூர், கோணியம்மன் கோயில், மருதமலை, இதுக்கு தான் நாம் பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இது வந்து இப்போ ஒரு பெரிய கிஃப்டாக அமைஞ்சிருக்கு இந்த செம்மொழி பூங்கா. இது வந்து நல்லா இப்போவே ஆரம்பத்திலே இது வந்து பல வருஷம் ஆன மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்குது. இனி வந்து இது நல்லா சிறப்பாகுன்னு ஒரு நம்பிக்கை நல்லாவே இருக்குது. கிளாசிக்கலாக இருக்குது. ரொம்ப கலை நுணுக்கத்தோடு இருக்குது. அருமையாக இருக்குது. இது இப்படியே பராமரிக்கணுங்கிறது மக்களும் வந்து இங்கே வர்றவங்க இது நல்லபடியாக பயன்படுத்தி சிறப்பாக இருக்கணுங்கிறது இது அற்புதமாக இருக்குது. இது வரைக்கும் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒன்று வந்து ஒரு எல்லோரும் பார்க்குற இடம், பொதுவான ஒரு இடம் அமைஞ்சதில்லை. இது வந்து அற்புதமாக அமைஞ்சிருக்குது. வாழ்த்துக்கள். இந்த பணி வந்து தொடர்ந்து நகராட்சி அரசு வந்து இது தொடர்ந்து இதே மாதிரி பராமரித்து இனி இதை வந்து செழிப்பாக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம். நன்றி சார், நன்றி. தற்போதைக்கு இப்போ அத்தனையுமே ப்ரைவேட் கான்ட்ராக்டில் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலில் கொண்டு வந்தால் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அதுக்காக நியமிக்கணும். அதனால் எல்லாத்தையும் ப்ரைவேட் கண்ட்ரோலில் நியமிச்சிருக்காங்க. ப்ரைவேட்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு இவங்க மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா ஊட்டியில் இருக்கிற ஒரு சிம்ஸ் பூங்கா மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. ஆதியோகி பார்க்குற இடத்துலையோ ஈஷாவுக்கோ இல்லை ஊட்டிக்கோ போக வேண்டிய எந்த இதுவும் கிடையாது. இங்கே வந்தாலே போதும். உணவகமும் கொடுத்துருக்காங்க. லைப்ரரி வசதி, உணவக வசதி. ப்ரௌன் பென்னிங் டீ. அது என்னையா ப்ரௌன் பென்னிங் டீ? என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது? வர்றவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கேண்டீன் ஐட்டம்ஸே கொடுத்துருக்காங்க. வா, அருமையான விஷயம். நாமளும் ஒரு டீயை வாங்கி, சாட் மசாலா கம்மிங், ஸோ அந்த டீயை வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒன்று கொடுங்க. பிஸ்கட் ஒன்று கொடுத்துருங்க. அதே மாதிரி காஃபி ஒன்று கொடுத்துருங்க. இல்லை காஃபி ஒன்று, பிஸ்கட் ஒன்று கொடுங்க.
ஓ தேங்க்யூ தேங்க்யூ. நம்மளோட டீ வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு ப்ரௌன் ஃபண்டிங் டீ இங்கே பூங்காவில் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் போட்டலாம் ஒரு 168 அவுட்லெட் இருக்குது. ஓகே, கோயம்புத்தூரில் இது 2வது பிரான்ச்சாக நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் இந்த ஃபுட் கோர்ட்டில் பூங்காக்குள்ளே. நம்மளோட டீ வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வெரைட்டிஸ் இருக்குது. இஞ்சி டீ, ஏலக்காய் டீ, மசால் டீ, சாக்லேட் டீ, க்ரீன் டீயில் ஒரு 5 வெரைட்டி, பிளாக் டீயில் ஒரு 5 வெரைட்டி, லெமன் டீயில் ஒரு 5 வெரைட்டி, பிஸ்கெட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 12 வெரைட்டி வச்சுருக்கோம். எல்லா நேச்சுரல் ஐட்டம்ஸாக வச்சுருக்கோம். ராகி பிஸ்கெட்டு, கம்பு பிஸ்கெட்டு, வரகு பிஸ்கெட்டு எல்லாமே சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். குவாலிட்டி வைஸ் நீட்டாக இருக்கும். எம்எல் வெயிட்டு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். நார்மல் டீ பார்த்தீங்கன்னா 15 ரூபாங்க. அதுலேயே 130 ml இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா 20 rupees வரும். வெரைட்டி டீஸ் எல்லாமே 20 rupees. அதில் வந்து தேர்ஸ்டி, அதாவது எம்எல் அதிகமாக வேணும், 130 ml வேணும் அப்படின்னா அதில் ஒரு 5 rupees எக்ஸ்ட்ரா வரும். ஓகே சார். பப்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும். லைவாக இருக்கும். வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்ஸ். கௌதம். ஓகே, பார்க்கலாம். காஃபி சொல்லியிருந்தேன், அந்த காஃபி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். தேங்க்யூ சார். நிஜமாக வெளியே சாப்பிட்றத விட ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்காக வெளியே இருக்கிறதெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. 20 rupeesக்கு என்ன ஒரு ஒர்த்தோ அந்த ஒர்த்து வந்து இந்த டீ இருக்குது. இல்லைடா டீயை இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா, நான் ஒரு டீ வெறியேன். கண்டிப்பாக நான் டீயை பற்றி பேசி தான் ஆகணும். நான் இந்த வேலை பேசுனது இல்லை. உட்காருவேன். வந்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இல்லாமல் திரும்பி போக மாட்டீங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது. ஆரம்பித்த நாள்லேருந்து நேற்று தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னும் வேலைகள் நடந்துகிட்ருக்கு. எப்படிங்க சார் இருக்கு? சூப்பர், அருமையாக இருக்குல்லைங்க. என் பேக்ரவுண்டில் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பக்கத்தில் ஒரு லைப்ரரி, ஒரு மரம், அதுக்கு கீழே உட்காந்து படிக்கிறதுக்கு உண்டான எல்லா வசதியும் இருக்குது. முன்னாடியே இயற்கை சூழலாம் அந்த மாதிரி ஒரு குளம் வெட்டி வச்சுருக்காங்க. இதை விட வேறு என்ன வேணும்? ஒரு காஃபி, ஒரு டீ, இந்த குளத்து பக்கத்தில் உட்காந்தோம்னா அவ்வளவு தெளிவாக இருக்கும். எல்லா வசதிகளும் அடங்கிய, மனசை ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கான எல்லாமே இங்கே இருக்குது. அந்த ஃபீலை நம்ம ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும். முதல்வர் அவர்களுக்கு நாம் நன்றி தான் சொல்லணும். சில்லுன்னு அந்த காற்று நம்ம மேலே விழும்போது நம்மளுக்கு ஒரு குன்னூர், ஊட்டியில் வால்பாறையில் இருக்கிற அந்த ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்குது. குழந்தைகளோட குடும்பத்தோடு வந்து பாருங்கள். நன்றி நண்பர்களே.